மனசுலயும் சரி, உடம்புலயும் சரி தெம்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, ஆரோக்கியம் இல்ல சார். 60 வயது கடந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்களுக்காக இப்போ கொடுக்க போகிறது ஸ்பெஷல் சப்ஜெக்ட். வேர்ல்டிலே இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு ஹீரோவாக நடிக்கிற ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். என்ன சொன்னேன், 12ஆம் தேதி ஒரு குரு மாதிரி அவங்க இருக்கிற ஸ்தானத்தில் குரு மாதிரி இருப்பாங்க. இப்போ நடிப்புக்கு குருங்கிறது சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாருல. அவர் 12 தானே, 12 1950. தேதியில் 3, விதி எண்ணில் 8. அப்படி யாருக்கும் இருந்தால் கண்டிப்பாக உடல் சோர்வு இருக்கும், சுகர் ப்ராப்ளம் இருக்கும். சார் இன்னைக்கு எல்லாருக்குமே சுகர் இருக்கே சார், ஏன் குறிப்பா இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு மட்டும் சொல்றீங்க? ஷர்ட் பாக்கெட்டில் என்ன பண்ணுறீங்க, நம்பர் 50 அப்படிங்கிற நம்பர் எழுதி பாக்கெட்டில் எந்த நேரம் வச்சுக்கிறோங்க. 2-3 மாதத்தில் நீங்கள் 10 நாள்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆயிரும். ஒரு சேஃப்டிக்காக ஒரு 2-3 மாதம் சொல்கிறேன். பழைய கொஞ்சம் யங் ஏஜில் இருந்தீங்க பாருங்கள், மிடில் ஏஜில் எப்படி பாடி ஆக்டிவாக இருக்குது, சுறுசுறுப்பாக மென்டலாக ஆக்டிவாக இருவீங்க. சான்ஸே கிடையாது அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டுன்னு சொல்லிங்க. லிவிங்கில் வந்துட்டு உங்களுக்கு மணி பிரச்சனை சில பேருக்கு இருக்கும். மணி பிரச்சனை வந்தாலே மெனி பிரச்சனை கூடயே வந்துடும். 14 அந்த நம்பர் செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் போதும் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துட்டு இருக்கும். பவர் ஃபுல்லாக இல்லை, பவர் லெஸ்ஸாக இருப்பீங்க. எனக்கு அந்த பவரும் வேணுங்க. இந்தாங்க வச்சுக்கிறேங்க. நம்பர் 19. ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சின்ன வயசுலங்க 365 நாளும் 24 மணி நேரமும் ஓய்வே இல்லாம குடும்பத்துக்காகன்னு ஓடி 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 உழைச்சு கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து எல்லாரையும் செட்டிலும் பண்ணியாச்சுங்க. ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு, ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்தாச்சு. ஆனால் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெளிவு, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னாக்கா நிச்சயமா கிடையாது. ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? அப்படி நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு ஏதாவது வழி ஃபார்மேட் நியூமராலஜியில் சொல்லப்பட்டிருக்கா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சின்ன வயசு ஃபுல்லாக கொஞ்சம் கூட எங்களை பற்றி யோசிக்காம குடும்பம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காகவே ஓடி 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 கஷ்டப்பட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி செட்டில் பண்ணியாச்சு சார். ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு, அப்பாடா அப்படின்னு ஈஸி சேரில் போய் உட்காரலான்னு உட்கார்ந்தா மனசுலையும் சரி உடம்புலையும் சரி தெம்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை சார். ஒரே குழப்பமாக இருக்குது இல்லைங்களா? இதற்கு தீர்வுகளை ஃபார்மேட் நியூமராலஜி நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடிச்சு வச்சுருப்பீங்க, அதை எங்களுக்காக சொல்லுங்கள் சார். தன்னுடைய குடும்பத்துக்காக அது ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேரும் தான். ஒரு அதில் ஒன்றும் ஆண் தான் செய்கிறாங்க அப்படிலாம் இல்லை, பெண்களும் சரி தங்கள் குடும்பத்துக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் உழைச்சிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது, அவங்களுக்காக இது ஸ்பெஷலாக சொல்லப்படுகிறது. அப்போது உடல் அளவில் சோர்வாயிடுறாங்க, டயர்டாயிடுறாங்க. அது மென்டல் டயர்டாயிடுது. சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஏறிடுது. சில பேருக்கு அந்த ஏஜுக்காக வந்ததோ இல்லையோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக இருந்துச்சுன்னா, இப்போ மெடிக்கல்லையும் அதான் சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஆச்சுன்னா சுகர் வருங்கன்றாங்க, பிபி எல்லாமே வந்துடுது. அவங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் லைஃப்பை, அந்த லிவிங் லைஃப்பை நாட்களில் கடத்திருந்தும் போதே அவங்களுக்கு ரொம்ப சோர்வாயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு போஸ்டிங்கில் இருந்தோம், நல்ல பதவியில் இருந்தோம், நல்லா இருந்தது, லைஃப் இது பண்ணோம், ஃபேமிலிக்காக பண்ணாங்க, என்ன பண்ணோம். இப்போ கடைசி கட்டத்தில் காலத்தில் வந்து ரொம்ப உடல் ரீதியாகவும் நமக்கு டயர்டாகிடுது, மனம் சோர்வாயிடுது, ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டேன்றோம். அந்த அப்பேற்பட்ட நடிகர் திலகம் அவர்களே பார்த்தீங்கன்னாக்க நம்ம சிவாஜி கணேசன் ஐயா அவர்களே அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு அவருடைய கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இது நம்ம வந்து சும்மா வீட்டில் இருக்கோம், யாருமே நம்மளை வந்து பார்க்கலையேங்கிற ஒரு மனதளவில் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டதாக நிறைய நாளிதழில் நான் படிச்சிருக்கேன் சார். உண்மை. அப்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொன்னாராம், இது உண்மைதான், படையப்பா படம் ஷூட்டிங் அப்போ அந்த ஷூட்டிங்கில் சொன்னாராம், ரஜினி நீ வந்து வாழ்க்கையை வாழ்கிறத கற்றுக்கிட்ட, எனக்கு நடிப்பு தான் உலகம் நினச்சிக்கிட்டு எதுவுமே நான் கற்றுக்கல. நீ என்ன பண்ணுற, ஒரு படத்தை முடிக்கிற, ஷூட்டிங்லாம் பண்ணுற, எல்லாம் முடிச்சுட்டு போய் இமயமலையில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுற. அந்த ரெஸ்ட்டு தான் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அது வந்து நான் செய்யலை. நான் நடிப்புன்னு சொல்லிட்டு பிஸி எந்த நேரம் வந்துட்டு நான் ஃபேமிலி கூட பார்க்கல. நீ ஃபேமிலியும் பார்த்துக்கிற, நடிப்பு தொழிலையும் பார்த்துக்கிற, நீ பர்சனலாகவும் ரெஸ்ட் எடுத்து இமயமலைக்கு போகிறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகன்றது இல்லை, அங்கே ஆன்மீகத்தையும் கற்றுக்கிற, வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்ட.
உங்ககிட்ட நான் கற்றுக்கணுன்னாராம். அப்போது அது பாருங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அது பாருங்கள், அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது சிவாஜி கணேசன் சொன்னது அனுபவபூர்வமாக சொன்னார். அது உண்மைங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ப்ரூவ் பண்ணுறாரு. என்ன ப்ரூஃப் கேட்குறீங்களா? உலக அளவில் ஜேம்ஸ் பாண்டு கூட வந்துட்டு 75 வயசில் ஹீரோ கிடையாது. ஆமாம், எஸ் சார். நாட் 7 சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்டு படம் இருக்கு இல்லையா, அங்கே கூட 75 வயசில் என்ன ஒரு காலத்தில் உனக்கு என்ன வயசு 60 ஆயிடுச்சா, அப்போ நீ நடிக்க வா ஹீரோவான்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்துட்டு ஜேம்ஸ் பாண்டு படத்தில் அப்போ தான் எடுப்பான். 60 வயசு ஆனால் தான் நடிக்க எடுப்பான். ரொம்ப நாள்லாம் கிடையாது. அங்கே ஒரு இது அமெரிக்க ஜனாதிபதிக்கு 4 வருஷம் தான், அது 2 முறை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அவர் வச்சுட்டு அதில் ஒரு 6, 7, 8 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே தான் அது அடுத்த ஜேம்ஸ் பாண்டு ரெடி பண்ணிடுவாங்க. அது இப்போ மாறி போயிடுச்சு. அது யாருக்கு அப்புறம் மாறிடுச்சின்னு கேட்டாக்கா சில்வர் ஸ்டார் ஸ்டாலன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்புறம் தான் அது வந்துட்டு சின்ன ஏஜ்லேயே வந்துட்டு ஜேம்ஸ் பாண்டா வரலான்னு வந்துடுச்சு. சரி, அது இருக்கட்டும். அப்போ நீங்கள் கூட கேட்பீங்க எல்லாரும் பார்க்குறவங்க, இவர் எந்த கதை எந்த மேட்டர் எடுத்தாலும் சொல்கிறாரு தமிழ். யூஆர் அன் என்சைக்ளோபீடியான்னு தான் சொல்லணும் சார். கூகுள் ஏஐ நீங்கள் அப்படின்னு அதுக்கே சேலஞ்ச் கொடுப்பீங்க போல இருக்கு. நீங்கள் சயின்டிஃபிக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, வேர்ல்டு வைடு எடுத்துக்கிட்டாலும் சொல்லுவேன், ஒவ்வொரு நாட்டிலையும் ஸ்பெஷலிஸ்ட்டு என்ன, ஸ்பெஷல் என்ன, எல்லா மேட்டரும் நான் தெரிஞ்சு தான் இருக்கணும், தெரிஞ்சு தான் வச்சுருக்கேன், தெரியும். அப்டேட் வரைக்கும் இருக்கும். அரசியல்லையும் சரி பாலிட்டிக்ஸ்லேயும் நூக்கணுக்கான இந்த நிமிஷம் வரைக்கும் என்னங்கிறது தெரியும். அதை தாண்டி அடுத்து என்னங்கிறது தெரியும். அடுத்து எதை நோக்கி பயணிக்கிறோம் அரசியல் தெரியும். தேவைக்கு எப்போயோ அதை சொல்ல போகிறோம். ரைட்டு. அப்போது அந்த வாழ்க்கை தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்ந்துரு 75 வயசுல இன்னும் ஹீரோவை நடிக்கிறார். அப்பேற்பட்ட சிவாஜி கணேசனே கூட கடைசி கட்டத்தில் வந்துட்டு இந்த ரோல் தான் பண்ணார், ஹீரோலாம் பண்ணவில்லை. ஆமாம், அது தப்பு இல்லை. அவர் இப்போ இங்கே அமிதாப் பச்சனும் அப்படி தான் பண்ணுறாரு, அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் வேர்ல்டிலே இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு ஹீரோவாக நடிக்கிற ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். கரெக்டு. அவர் லைஃப்பை வந்துட்டு எப்படி கொண்டு போகணுமோ அழகாக கொண்டு போகிறாரு. அவரை பார்த்து தான் எல்லாம் கற்றுக்கணும். சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி கற்றுக்கணும், ஒன்றும் தவறு இல்லை. ஒரு விஷயம் ஒருத்தருடைய வாழ்க்கை இப்போ நான் சொன்னது பொறுப்பாயிருச்சு பாருங்கள். என்ன சொன்னேன், 12ஆம் தேதி ஒரு குரு மாதிரி அவங்க இருக்கிற ஸ்தானத்தில் குரு மாதிரி இருப்பாங்க. இப்போ நடிப்புக்கு குருங்கிறது சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டார்ல. அவர் 12 தானே, 12 1950 பொறுப்பாயிருச்சு இல்லையா? லைஃப் எப்படி வாழணும் அப்படிங்கிறது எஸ் கரெக்டாகிடுச்சு இல்லை? ஆமாம், நம்மளுடைய இது வந்து சும்மா சொல்கிறதுக்காக பேசுறதுக்காக இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அத்தனை பேரும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. என்னை பார்க்காம கூட நிறைய பேர் இருக்காங்க, பல வருஷம் பார்க்காமலே நம்ம சொல்கிறத கேட்டே ஃபாலோ பண்ணியே ஒரு லெவலுக்கு ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்க. 60 வயது கடந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்களுக்காக இப்போ கொடுக்க போகிறது ஸ்பெஷல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க டேட்டில் 3, ஃபேட்டில் 8, விதி எண்ணி 8. இங்கே தான் விதி உள்ளே வருது. டேட்டில் தேதியில் 3, விதி எண்ணில் 8. அப்படி யாருக்கும் இருந்தால் கண்டிப்பாக உடல் சோர்வு இருக்கும், சுகர் ப்ராப்ளம் இருக்கும், மன ரீதியாகவும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா சுகர் ஓவராக இருந்துச்சுனாக்கா இருக்கும், ஏற்கனவே உழைச்சி டயர்டாக இருப்பாங்க. உங்களுக்கு சார் இன்னைக்கு எல்லாருக்குமே சுகர் இருக்கே சார், ஏன் குறிப்பாக இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க? மேண்டேட்ரியாக எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ மெடிக்கலில் சொல்ல வர்றது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வந்துச்சுன்னா சுகர் வரும். ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்குது சார். இத்தினூண்டு இருக்குது. ஏம்மா என்னை ரொம்ப பண்ணாத, டென்ஷன் ஆயிரும், நானே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குங்குது. ஏண்டா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுடா, நீ ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறீடா அப்படிங்கிற உலகம் ஆகி போயிடுச்சு. ஸோ அது ஒன்று இருக்கும்போது அப்போது உலகம் வந்து எல்லாமே கடந்து பல விஷயத்தை பல இதை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு அது நீங்கள் சொன்ன மாதிரி அது இருக்குது. அதான் முதல்ல நானே ஒரு வாரம் சொல்லிட்டேன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருந்தாவே சுகர் வரும். நாம் வந்துட்டு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணும்போது தெளிவாக சொல்லணும். ஏன்னா பப்ளிக்காக சொல்கிறோம், இது இருந்தால் இது கன்ஃபார்ம்டு, அது இருக்கலாம் மேபி அப்படிங்கிறது மேபியே கிடையாது, கண்டிப்பாக இருந்துடும். டெஃபினட்டுங்கிறது தான். உங்கள் தேதியில் 3, உங்கள் விதி 8, சுகர் கண்டிப்பாக இருக்கும். மென்டலாகவும் சோர்வாக இருப்பீங்க, உடல் ரீதியாகவும் சோர்வாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் பாக்கெட்டில், ஷர்ட்டு பாக்கெட்டில் என்ன பண்ணுறீங்க, நம்பர் 50 அப்படிங்கிற நம்பர் எழுதி நல்லா ஒரு இந்த நம்பர் பிளேட்டு செய்கிற கடையில் போங்க. அங்கே போனீங்கன்னாக்கா செஞ்சு கொடுப்பாங்க. அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அது வினைல், அந்த மெட்டீரியல் பேர். பாக்கெட்டில் எந்த நேரம் வச்சுக்கிறோங்க. கூடையே உங்கள் மொபைல் நம்பரு கூட்டி 10 நம்பரையும் கூட்டினா 55 அப்படின்னு வர மாதிரி வச்சுக்கிறோங்க. உங்கள் மொபைலில் 55, உங்கள் பாக்கெட்டில் 50. அப்படியே நாளாக சுகரும் குறையும். நீங்கள் ஆக்டிவாக ஒரு 2-3 மாதத்தில் நீங்கள் ஆக்டிவ் 10 நாள்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆயிரும். ஒரு சேஃப்டிக்காக ஒரு 2-3 மாதம் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2-3 மாதத்தில் என்ன ஆகுனாக்கா, நீங்கள் பழைய கொஞ்சம் யங் ஏஜில் இருந்தீங்க பாருங்கள், மிடில் ஏஜில் எப்படி பாடி ஆக்டிவாக இருக்குது, சுறுசுறுப்பாக மென்டலாக ஆக்டிவாக இருவீங்க.
சான்ஸே கிடையாது அவள் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறை தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது உள்ளது அடுத்து இப்போ உங்கள் தேதி 3 விதி எண் 9 3-9 இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு வந்துட்டு இப்போ பிரச்சனை என்னென்னாக்கா மணி பிரச்சனை இருக்குது. என்ன சில பேர் இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு எல்லாமே வந்ததெல்லாம் பென்ஷன் பசங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க, என்னமோ பண்ணியிருப்பாங்க. இப்போது லிவிங்கில் வந்துட்டு உங்களுக்கு மணி பிரச்சனை சில பேருக்கு இருக்கும். மணி பிரச்சனை வந்தாலே மெனி பிரச்சனை கூடயே வந்துடும். அது வந்துடும். அது அப்போது எல்லாத்தையும் ஒரு டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிபெண்ட் தான் பண்ணி ஆகணும், ரிட்டையர் ஆகிடுச்சு இல்லையா? அப்போது உங்களுக்கு பணம் வரவு எங்கே இருந்தால் யாரோ எடுத்து வந்து தேடி தேடி கொடுக்கணும். யார் கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ உங்கள் பசங்க தான் உங்களுக்கு கொடுக்கணும். அதுவே வந்து இப்போ கொடுப்பாங்களாங்கிறது அதுதான். இப்போ கொடுக்க வைக்கிறதுக்கு தான் அந்த நம்பரு, கொடுக்க வைக்கிறதுக்கு தான் நம்பரு. ஒன்று உங்கள் பசங்க கொடுக்கும், இல்லைன்னா பேரமாருங்க பேத்திமாருங்க எட்டு வந்து தாத்தா தான் எட்டு வந்து கொடுக்கணும், இல்லைன்னா உங்கள் பசங்க உங்கள்கிட்ட வந்து கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்பர் 14 14 அந்த நம்பர் செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிறேங்க. அடுத்து உங்களுக்கு மொபைல் நம்பரை 49 10 நம்பர் கூட்டணும் 49 வரணும். நீங்கள் போதும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துட்டுருக்கோம். நீங்கள் உழைக்கிற வயசில் எவ்வளோ பணம் வந்துச்சு, இப்போ அந்த பணம் வந்துடும். ஓகேங்களா? பணம் வந்துன்னா போதுங்க, எனக்கு மொத்ததெல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே மணி தான். அது கை ஆமாம் டபுள் ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உங்கள் தேதியில் வந்துட்டு இப்போ நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். 3-3-3-9 3-3-3-3-9 உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பத்தில் உழைக்கிறீங்க, இது பண்ணீங்க, ரொம்ப டயர்டாகிட்டீங்க. ஃபிசிக்கலாகவும் நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க, இல்லைன்னா கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பீங்க. ஆனால் வந்து நல்லா பவர்ஃபுல் மேனாக தான் இருந்திருப்பீங்க. இப்போ அது பவர்ஃபுல்லாக இல்லை, பவர்லெஸ்ஸாக இருப்பீங்க. எனக்கு அந்த பவரும் வேணுங்க. ஏன்னா நான் அது மாதிரி பண்ணி பழகிட்டேன், அதிகாரம் பண்ணி. இப்போ அதுக்காக அதிகாரம்லாம் பண்ண சொல்லலை. என்னுடைய பேச்சுக்கு லிசனிங் யாரும் இல்லை, கேட்பார் யாரும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வேணும். இந்தாங்க வச்சுக்கிறேங்க. நம்பர் 19 அழகாக ஒரு அந்த நம்பர் பிளேட்டில் செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிறேங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பரை 45 கூட்டின 10 நம்பர் டிஜிட்டு கூட்டிகிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிறேங்க. சான்ஸே கிடையாது. அந்த பழையதையே ரிமைண்டர் பண்ண மாதிரி உள்ளே வந்துடும். எப்பா இதே செய், ஏம்மா நீ இதை செய். இப்போ நீங்கள் டிக்டேட் பண்ணலாம். இப்போ கேட்பாங்க. இப்போ இந்த இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னே அந்த ஏஜ் ஆயிடுச்சு, நீ ஓரமாக உட்காருப்பான்றாங்க. இப்போ உட்கார சொல்ல மாட்டாங்க. உங்களையும் ஷேர் பண்ணி உங்களோட கலந்து பேசுவாங்க. தெம்பாயிருவீங்க. இன்னும் ஒரு 30 வருஷம் உங்கள் வண்டி ஓடும் எக்ஸ்ட்ரா. எஸ் சார். வயசானாலும் உன்னுடைய ஸ்டைலும் அழகும் மாறலை அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி எங்கள் எல்லாரையும் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இது வந்து நிதர்சனமாக நிறைய பேர் கண்டறிந்து கமெண்ட்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணினா உண்மை இல்லைங்களா? அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் இந்த எண்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு மேஜிக்கல், ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி தான். நம்மளை டியூன் அப், நம்ம லைஃப்பை டியூன் அப் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எண்கள் தான் இல்லைங்களா சார்? அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இதில் வந்துட்டு நான் வந்து என்ன சொல்கிறது, எந்த நேரமும் வந்துட்டு என் வேலையே எனக்கு இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், சில பேர் கேட்பாங்க என்ன சில பேர் நேரில், ஏன் தூங்கவே மாட்டிங்களா? எப்போ நீங்கள் பாடு நானும் பார்த்துருக்கிறோம் உங்களை. கிட்டத்தட்ட நானே வந்து 35 36 37 சொன்னாங்க, அப்படியே சொன்னாங்க. அத்தனை வருஷம் உங்களை பார்த்துட்ருக்குறேன், இன்னும் மேட்ரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஏம்மா கடலுக்குள்ளே நீச்சல் அடித்து இவ்வளோ தான் கிடச்சிது, இவ்வளோ தான் பார்த்தேன், இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம ஃபார்மேட்டில் அது மாதிரி சொல்ல மாட்டேன். காரணம், இறைவன் கொடுத்து உள்ள நிறைய வச்சுருக்கிறாரு. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு 5-10% தான். அப்போ இன்னும் இருக்குது. அது மாதிரி இன்னும் கொடுத்துட்டே இருப்பேன். நிச்சயமா சார். அடுத்த எண் என்ன, அவங்களுக்கு உரித்தான அந்த மேஜிக்கல் நம்பர் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த எபிசோடில் நீங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடானக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். என்னங்க, வாழ்க்கையில் இது போதும், எனக்கு இது போதுமே, வேற என்ன வேண்டும், இது போதுமே அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு காலத்தில் வாழ்ந்த மாதிரியான நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு வேர்டு பவர், நல்ல மணி பவர், இதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் திருப்பி நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்க இளமை திரும்புதே அப்படின்னு தானே பாட தோணுது இல்லையா? சரிங்க, சில நம்பர்ஸ்க்கு கேட்டோம். நம்ம நம்பருக்கு உரித்தான மேஜிக்கல் நம்பர் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட்ல நீங்க எங்க கூடவே இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.